அண்ணா யூனிவர்சிட்டியோட அப்டேட்டட் நியூஸ் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். நேத்து சட்டப்பேரவை தமிழ்நாட்டுல நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதுல மெயினா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அதிமுகவினர் யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு பேட்ச் குத்திட்டு உள்ள வந்தாங்க. பல தடவை வெளிநடப்பு செஞ்சாங்க. பட் ஸ்டில் பாத்தீங்கன்னா சட்டப்பேரவையில கேள்வி கேட்கிற அந்த பதில் செக்ஷன்லாம் இருக்குல்ல, அங்க இவங்க கேள்விகள் வைக்கும் போது அதுக்கு முதல்வர் ஸ்டாலின் என்ன பதில் சொல்றாருன்னா, இந்த மாதிரி குற்றவாளியை நாங்க முதல்ல பிடிச்சாச்சு. அங்க கேமராலாம் வேலை செய்யல, 4 ஆளுக்கு ஒரு ரூமர் சொல்றாங்க. ஆனா நாங்க நிஜமாவே கேமராலதான் இந்த ஞானசேகரனை கைது பண்ணோம். ஆனா இவங்க சொல்ற மாதிரி யார் அந்த சாருன்னா, உங்களுக்கு சேர தெரியுதுன்னா கூட்டு போலீஸார்கிட்ட கொடுங்க, எவிடன்ஸை கொடுத்தா நாங்க புடிச்சு உள்ள வைக்க போறோம், எங்களுக்கு என்ன காப்பாத்தணும்ன்ற அவசியமே கிடையாது, எல்லாமே போலீஸார் நல்லா தான் செயல்பட்டு இருக்காங்க, உங்களோட வீண் விளம்பரத்துக்காக அந்த பொண்ணோட இந்த சென்சிட்டிவான கேஸை அசிங்கப்படுத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி முதல்வர் ஸ்டாலின் ஒரு வலியுறுத்தலான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. இதுக்கு இந்த பக்கம் அதிமுகவினர் என்ன சொல்றாங்கன்னா, அதே தான் முதல்ல கேமரா மூலம் பிடிக்கலன்னு சொன்னீங்க, அந்த இடத்துல மட்டும் கேமரா இல்லைன்னு சொல்றீங்க, ஆளுக்கு ஒரு கருத்தை சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த டோட்டலாவே பாத்தீங்கன்னா திமுக அதை அவாய்ட் பண்ணிட்டாங்க. இந்த பக்கம் நம்ம இன்னொரு நியூஸ் பார்த்தாலும் இந்த அண்ணா நகர்ல ஒரு சின்ன பொண்ணு ரேப் கேஸ் அதெல்லாம், இதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா முதல்வர் ஸ்டாலின், இந்த மாதிரி அந்த பொண்ணை ஒருத்தர் ரேப் பண்ணல, 2 பேர் ரேப் பண்ணியிருந்தாங்க. ஒருத்தர் 16 வயசு பையன், இன்னொருத்தர் வாட்டர் கேன் போடுற பையன், 2 பேர் ரேப் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட அம்மா அப்பா, அதாவது இந்த சிறுமியோட அம்மா அப்பா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து அங்க ராஜி அப்படிங்கிறவங்க கம்ப்ளைண்ட் எடுக்காம மிரட்டி அமுச்சு விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குற்றவாளிக்கு துணையா தான் பாத்தீங்கன்னா அதிமுக பிரமுகர் சுதாகர் இவர் சப்போர்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இதனாலதான் பாத்தீங்கன்னா நியூஸ் எல்லாம் வைரல் ஆகி அந்த அடிச்சு அனுப்பின வீடியோ எல்லாம் ஃபுல்லா வைரல் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் நமக்கு வெளியே தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் சுதாகரை அரெஸ்ட் பண்ணாங்க. இப்போ அதிமுக சொல்ற விஷயம் என்னன்னா, இப்ப எங்க கட்சியில ஒருத்தன் பண்ணிட்டான், நாங்க இல்லைன்னு சொல்ல, உடனடியா நீக்கப்பட்டாச்சு அப்படிங்கிற மாதிரி நாங்க ஒரு அறிவிப்பான ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறோம். ஆனா இங்க திமுக என்ன சொல்றாங்கன்னா, இவன் திமுக ஆதரவாளர், திமுக உறுப்பினர் கிடையாது, யாரா இருந்தாலும் சட்டம் தன்னோட கடமையை செய்யும் அப்படிங்கிற மாதிரி திமுக சொல்லி முடிக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இன்னும் 30 நாள்ல இதோட குற்றப்பத்திரிக்கை, அதாவது ஃபுல்லாவே ரிப்போர்ட் என்ன வரும் அப்படிங்கிறத நாங்க கூடிய சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதுல இன்னொன்னு நம்ம பார்க்கணும், இந்த அண்ணா நகர் கேஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை ஏன் நான் அண்ணா யூனிவர்சிட்டியோட சொல்றேன்றத பாத்துக்கோங்க. இந்த அண்ணா நகர் கேஸை சிபிஐக்கு மாத்துற மாதிரி இருந்துச்சு, அதுதான் உயர்நீதிமன்றம் ஆர்டர் போட்டாங்க. உடனே தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் சிபிஐ வரைக்கும் போக கூடாது, நாங்களே பாத்துக்கிறோம்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் போயிட்டு இப்ப வாங்கியிருக்கிறாங்க. இப்ப தமிழ்நாடு போலீஸ்ல சிறப்பு குழு இதை பாத்துக்கிட்டு இருக்கு. இப்போ மக்களுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, சிபிஐட்ட போனா அவங்க புட்டு வைப்பாங்க, ஆனா எதுக்கு இதை இழுத்து புடிச்சு நாங்க தான் பார்த்துப்போம் அப்படின்னு சொன்னா அதுல ஏதோ சந்தேகம் வருதே அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்க்கும் பொருந்தும், அண்ணா நகர் கேஸ்க்கும் பொருந்தும். இப்போ இதெல்லாம் இருக்கும் போது மக்கள் ஒரு விஷயத்த இந்த யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல எடிட்ஸா போட்டு சுத்திட்டு இருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, எந்த ஒரு ரேப் கேஸுக்கும் இந்தியாவில நியாயம் கிடைக்காது. ஈவன் கொல்கத்தா கேஸ் எப்பயோ நடந்துச்சு, அதுக்கே நியாயம் கிடைக்கல, இதுக்கு மட்டும் நியாயத்தை வாங்கி கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற மாதிரி இப்போ இளைஞர்களா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.